श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितरानाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம். இன்றைய தின ஸ்லோக அனுபவம் 47வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அதாவது ஸ்ருதி ஸ்மிருதிகள் பெருமாளை எல்லாருக்கும் நண்பனாகவே காண்பிக்கிறது. அப்படின்னா பெருமாள் ஏன் சில பேரை நரகத்தில் இடுகிறார், தண்டிக்கிறார், நோய் நொடிகளால் துன்புறச் செய்கிறார் அப்படின்ற கேள்வி வருவதற்கு இந்த ஸ்லோகத்தில் பதில் அருள்கிறார். சுகிருதிவ நிகலாத்யை உன்மதிஷ்ணும் ரிஷம்சம் த்வமபி நிரய பூர்வைஹி தண்டயன் ரங்கநேதஹ ததிதரமபி பாதாத் த்ராயசே போகமோக்ஷ பிரதிரபி தவ தண்டா பூபிகாதः சுஹൃத்வம். சுஹൃதிவ நிகலாத்யைः உன்மதிஷ்ணும் ரிஷம்சம் த்வமபி நிரய பூர்வைः தண்டயன் ரங்கநேதஹ ததிதரமபி பாதாத் த்ராயசே போகமோக்ஷ பிரதிரபி தவ தண்டா பூபிகாதः சுஹൃத்வம். ரங்கநேதா, ரங்கநாதா, அதாவது சர்வஸ்ய சரணம் சுஹൃத், சுஹൃதம் சர்வபூதானாம். இது ஸ்ருதி ஸ்மிருதிகள் தெரிவிக்கிறது. சர்வஸ்ய சரணம் சுஹൃத், சுஹൃதம் சர்வபூதானாம், எல்லோருக்கும் நண்பன் அவன். அப்படின்னா எப்படி சில பேரை தண்டிக்கிறான், சில பேரை நரகத்தில் இடுகிறான், சில பேருக்கு நோய் நொடிகள் தருகிறான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சுவாமி தெரிவிக்கிறார். எம்பெருமான் சகல காரியங்களும் சேத்தனர்கள் திருந்த மாட்டார்களா என்ற நப்பாசையினால்தான் என்று கீழே அருளி செய்தார் போன ஸ்லோகத்தில். அப்படின்னா நரகம் முதலிய கொடிய உலகங்களில் தள்ளி ஏன் ஹிம்சிக்கிறார்? சகல காரியங்களும் சேத்தனர்கள் திருந்த மாட்டார்களா என்ற நல்லெண்ணத்தில் தானே பண்ணுறார். அப்போ ஏன் ஹிம்சிக்கிறார்? அனைத்து உயிர்களுக்கும் நண்பன் சுஹൃத் என்று சொல்லும் எம்பெருமானுக்கு இது பொருந்துமோ? அதுக்கு விடையளிக்கிறார். மனநிலை சரியில்லாமல் போகும் ஒருத்தனுக்கு மனநிலை சரியில்லை, மென்டல். அப்போ அவனுடைய நண்பன் அவனை காப்பாற்றுவதற்காக எண்ணி அவனை விலங்கிட்டு வைக்கிறான். அவனை அப்படியே செயினில் கட்டி போட்டு வைக்கிறான். ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுபோல் நீயும் பெருமாளே பாவங்கள் செய்தவர்களை வருத்தும் விதமாக நரகத்திற்கு அனுப்பி அவர்களை தண்டிக்கிறாய். இதன் மூலம் நீ அவர்களையும் மற்றவர்களையும் தவறான பாதையிலிருந்து திருத்தி காப்பாற்றுகிறாய். அதுக்கு பின்னாடி நீ இன்பங்கள் மற்றும் மோட்சம் ஆகியவற்றை அளிக்கிறாய். இது தண்டா பூபநியாயம்னு சொல்வா. அப்படி உன்னுடைய நன்மை அளிக்கும் செயல் என்று இதை கூறவும் வேண்டுமோ என்கிறார். அது கொஞ்சம் விவரிக்கிறார் ஆச்சாரியர்கள் அந்த வியாக்கியானத்தில். அதாவது மனநிலை சரியில்லாத ஒருவன் தன்னை பல ஆபத்துக்களுக்கு ஆளாக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக அவன் மனநிலை சரியில்லாமல் கிணத்துல குதிக்கலாம், கத்தியில் குத்திக்கலாம், ரிஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம் பிளேட் எடுத்து. இப்படி இதை தடுக்கும் விதமாக அவனை கை காலெல்லாம் கட்டி விலங்கிட்டு வைப்பார்கள். இது அவன் மேலே துவேஷம் கிடையாது, அவன் மேலே அக்கறை. அது அவனை பாதுகாக்கும் செயல், மற்றவர்களை அவனிடம் இருந்து பாதுகாக்கும் செயல். இதை தண்டனைன்னு கூற முடியாது.
இது போன்றே நமது பாவங்களுக்காக நம்மை நரகத்தில் இடுதல் போன்றவை நம்மை திருத்தும் செயல், தண்டனை அல்ல. இப்படி தவறு செய்தால் நரகம் கிட்டும் என்பதைக் கண்டு சிலர் திருந்தவும் கூடும் அல்லவா? ஆக நரகத்தில் இடுதல் போன்ற கொடுமையான செயல்களே எம்பெருமான் நமக்கு செய்யும் நன்மையான செயல்கள் என்று புரிந்து கொண்டால் அவன் நமக்கு மோட்சம் அளிப்பது போன்றவை நன்மை மிகுந்தவை என்று சொல்லவும் வேண்டுமோ? இதனால் தண்டா பூப நியாயம்னு சொல்லுவார். சுகிருதிவ நிகலாத்யை உன்மதிஷ்ணும் ரிஷம்சம் त्वमपि निरयपूर्वै दण्डयन् रङ्गनेतः दतितरमपि बाधात् त्रायसे भोगमोक्षप्रतिरपि तव दण्डा पूपिका तत्सुहृत्वं. தண்டா பூப்பின்னு ஒரு நியாயம். ரங்கநேதா, ஸ்ரீரங்க தலைவனே, ஸ்ரீரங்க நேதாவே, உன்மதிஷ்ணும் பைத்தியக்காரன், உன்மத்தம் பிடித்தவன் பைத்தியக்காரனை, நிகல ஆத்யைகி விலங்கிட்டு வைத்தல், ஒரு அறையில் வைத்து பூட்டுதல் முதலான செயல்களால் தண்டயன் அவன் திருந்துவதற்கான தண்டனைகளை செய்யும். சுகிருத் இவ தோழனை போன்று, அப்படி திருத்துவதற்கான தண்டனைகளை செய்யும் நண்பனை போன்று, துவமபி நீரும் தேவரீரும், ட்ரிஷம்சம் மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு வருத்தமுறச் செய்யும் கொடியவனை, மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு வருத்தமுறச் செய்யும் கொடியவனை, நிறைய பூர்வைகி நரகத்தில் இட்டு வருத்துதல், கசையடி கொடுத்தல், கேனிங், அபராதம் போடுதல் முதலானவைகளால் தண்டயன் தண்டித்து கொண்டு, தத் இதரம் அபி குற்றம் இழைத்தவனையும் அவனால் துன்புறுத்தப்படும் மற்றைய ஜனங்களையும், பாதாத் இதைவிட பெரிய பாதிப்புகளிலிருந்து, திராயசே நீர் பாதுகாத்து வருகிறேன். குற்றம் இழைத்தவனையும் சரி, அவனால் துன்புறுத்தப்படும் மற்ற ஜனங்களையும் நீர் பாதுகாத்து வருகிறேன் பெரிய பாதிப்புகளிலிருந்து. இப்படியாகையாலே போக மோட்ச பிரதிரப்பி இக பர லோகங்களில் போகத்தையும் பரமபதத்தில் மோட்சத்தையும் அருளுவது என்பது தண்டா பூபிகாத்தகா, தண்டா பூபிகா நியாயத்தால், அதாவது கைமுதிக்க நியாயத்தால், தவ தேவரீருடைய சுகிருத்துவம் எல்லாரிடமும் நல்ல எண்ணம் உண்டானவர் என்ற நிலை விளக்கப்படுகிறது. இதிலிருந்து நல்ல கேள்வி, அதற்கு சரியான பதில் ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிப்பது. அவர் எல்லாருக்கும் நண்பன் அப்படின்னா ஏன் சில பேரை நரகில் இடுகிறார், சில பேரை நோயில் இடுகிறார், சில பேரை தண்டிக்கிறார்? அதுக்கு சொல்றார், ஒருவனுக்கு மூளை குழம்பி விட்டால் பைத்தியம் பிடித்தவன் வெறுமனே இருப்பானோ? வேண்டியவன் வேண்டாதவன் என்று பாகுபாடற எல்லாரையும் அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், கடிக்கிறான். என்ன செய்வது? அந்த பைத்தியத்திற்கு மிகவும் வேண்டிய ஆப்த பந்து அந்த பைத்தியத்தை விலங்கிலிட்டு கட்டி வைப்பதோ இல்லை தனியே ஒரு உள்ளில் அறையில் அடைத்து பூட்டுவதோ செய்கிறான். ஏன்னா அவனால் பிறருக்கு தொல்லை வரக்கூடாது என்றோ, இப்படி அவனுக்கு விலங்கிடுவதே அவனுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா அவன் செய்வதறியாது எங்காவது குளம் குட்டையில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் கூடும். விலங்கிட்டோ தனி உள்ளில் அடைப்பதோ அவனுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போது அவனுக்கு பாதுகாப்பாகிறது. காலக்கிரமத்தில் அவனுக்கு தகுந்த வைத்தியம் செய்து அவனை பழையபடி நல்லவனாக மாற்றவும் வழி ஏற்படுகிறது. இது உலக இயல்பு. அதே மாதிரி தான் பகவான் சில துஷ்டர்களை தண்டிப்பதும் அவர்கள் திருந்தவே நரகங்களில் இதைவிட கடுமையான தண்டனையை அடைந்து வருந்தாமல் காக்கவும் ஆகும். இப்படி போக மோட்சங்களை அளிக்கும் பகவானே சிலரை தண்டிப்பதும் தகும். அது எப்படி அப்படின்னா, தெருமுனையில் மரத்தடியில் அப்பம் சுட்டு விற்று வரும் ஒரு ஆயா, தெருமுனையில் மரத்தடியில் அப்பம் சுட்டு வித்துன்னு வர ஒரு ஆயா சுட்ட அப்பங்களை ஒரு குச்சியில் கோர்த்து வைத்திருந்தாள். ஆனால் எலியோ காக்கையோ நாயோ கொம்பையும் விட்டு வைக்காமல் எடுத்து சென்று விட்டது. அந்த கொம்போட நாய் எடுத்துன்னு போயிட்டு. அப்படின்னா அந்த கொம்பில் கோத்த அப்பங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு யாராவது கேட்பாளா? கொம்பை எடுத்துன்னு போயிட்டு அப்படின்னு பாட்டி சொன்னால், ஓ அப்போ அப்போ என்ன ஆச்சு? அப்பந்தான் எடுத்துன்னு போச்சு. அதே போல் சிட்சிப்பவரே தண்டிப்பவர்களே
ரட்சிப்பவரானபடியால் அப்படி தண்டனை கொடுப்பதும் ரட்சிப்பதற்காகத்தான், காப்பாற்றுவதற்காகத்தான் என்பதால் அவரவர் செய்த புண்ணிய பாப்பானுகுணமாக பலன்களையும் அவர் கொடுப்பார். இதில் சந்தேகமே வேண்டாம். புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் இக பர மோட்சங்கள், இக சுகம், இங்கே உலகத்தில் சுகமும் பரலோகத்தில் மோட்சமும் அவரே தருவார் என்பதை சொல்லவும் வேண்டாம் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அடியே தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.